வசந்தி இப்படி நாக்கு மேல பல்ல போட்டுட்டு என்னென்ன பேசணுமா பேசுற? உனக்கு எனக்கு என்ன எதிரியோ? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தான் நீ வம்புக்கு வந்துட்டே இருக்க. நான் பொதுவா சொன்னேன் அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வரவட்டம் இருக்கிறதே உனக்கு வேலையா போயிட்டு. நான் என்ன தப்பா சொன்னேன்? பாக்குறவ எதுவும் தப்பா சொல்லுவா, அதனால ஒழுங்கா இருவாசு அப்படின்னு தானே நான் சொன்னேன். கீதா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு எனக்கு என்ன வசந்தி? ஆமா, எனக்கு இதான் பொழப்பு பத்தியா. யார வீட்டுல இருக்காலும் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒம்பளுத்து உரண்டை இழுக்காதான் எனக்கு வேலை. எனக்கு வேற பொழப்பே கிடையாதுல்ல. யார் பேச்ச பேசலான்னு பொழுதுனைக்கு யார் வீட்டுல போய் உட்காந்துட்டு யார் ஊரு கதை பேசலான்னு அலையிறேன். அதனாலதான் எனக்கு வேலை பொழப்பு இல்லைன்னு சொல்லிய பத்தியலா. போய் யார் நின்றுட்டு இருக்கா? நான் தானே இங்க நின்றுட்டு இருக்கேன். உமா நிக்கும் போது தானே இங்க சொன்னியே, பாக்குறவ ஒவ்வொரு மாதிரி ஒன்னொன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நான் தானே இங்க நின்றுட்டு இருக்கேன். அப்ப என்ன தானே சொல்றீங்க? ஆமா, நான் தான் ஒவ்வொருத்தையா பார்த்து ஒன்னொன்னா சொல்லிட்டு அப்படியே பல்ல இழிச்சிட்டு திரியேன். இவள்கிட்ட ஒன்று சொல்லியது, அவள்கிட்ட ஒன்று சொல்லியது. இதே எனக்கு பொழப்பு. வேற வேலையே இல்லைல்ல எனக்கு. இந்த தெருவில் இருக்கவ எல்லாம் சேர்ந்து என் பேரை எப்படி கெட்ட பேர் ஆக்கணும்னே முடிவெடுத்து அலைஞ்சிட்டு இருக்கா. இந்த தெருவில் இருக்கவ எல்லாம் கூட்டணி போட்டுட்டு பேசிட்டு கதை பேசிட்டு சுத்தியா பல்ல இழிச்சிக்கிட்டு. நான் மட்டும் எவ சோத்துல என்ன மண்ணாலியா வச்சேன்? ஏம்மா நிறுத்துங்கம்மாங்கிட்டி. உங்க குடும்பத்து பிரச்சனை எல்லாம் இங்க வந்து பேசிட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? காலையிலயும் எனக்கு வேலை பொழப்பு இல்லையோ? வியாபாரம் பார்க்க வந்த இடத்துல இப்பதான் நல்ல சண்டை போடுறீங்க. என்ன கொஞ்ச நேரத்துல மயிறு பிடிச்ச சண்டை போட்டுக்கவே பிறகு இதுக்கு நான் தான் பொறுப்போ? நான் என்ன அம்பையரா? இங்க நின்றுட்டு இங்க நீ என்ன பண்ற நீ என்னன்னு பாத்துட்டு இருக்க? மீன் வாங்குறீங்களா இல்லையாம்மா? காலையிலே என்ன நேரம் ஆயிட்டு வேஸ்ட விட்டியங்க இருந்து என் நேரம் போனதான் மிச்சம். நேரம் நாலு தெருவு போனதாலும் நாளைக்கு வியாபாரம் பார்த்திருப்பேன். இங்க காலையில என்னைக்கு இந்த அம்மா வியாபாரம் வந்துச்சு அப்பையிலேருந்து பிரச்சனை தான். என்னையா என்ன நம்ம ஓர அப்படியே நீட்டிட்டு பேசுற? நான் மட்டும் வியாபாரம் பக்கம் வந்தனா? நான் வியாபாரம் வந்தோன்னு உனக்கு வியாபாரம் வரல, என்ன அப்படியே பிச்சுக்கிட்டு பறந்துருக்கோம். அது எல்லாம் பூரா அழுவன மீன், கெட்டு போன மீனை கொண்டு வந்து எவ வாங்குவா? நல்லா தான் பேச வந்துட்டேன். இஷ்டம்னா வாங்கல, எடுத்துட்டு போயா மீனை. நீ மீன் இல்லைன்னா எனக்கு மீனே கிடைக்காதோ? நல்லா தான் வந்துட்ட. இந்த தெருவில் இருக்காதான் ஒரு டிசைனா பேசுறானா, நீ அதுக்கு மேல பேச போயிருக்க. ஏம்மா அந்த அம்மாட்டெல்லாம் பேச ஆகாது பத்துக்கு. அதெல்லாம் நல்ல சாதி நல்ல பொம்பளையா இருந்தா பேசலாம். வீட்டுல என்னால பேச முடியாது. உனக்கு மீன் வேணுமா வேணாமாம்மா? மீன்ல நீயும் சும்மா நின்று போதான் வந்தியா? உங்க 2 பேரும் சண்டைக்கு நான் நின்று வேடிக்கை பக்கத்துக்கு என்ன ஆள் பத்திருக்கிய? ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்ணல. வந்த மீன் ஒண்ணு வியாபாரம் ஓடல. ஆனா சும்மா வேஸ்டா இங்க நின்று 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து நிக்க பத்தியா? என்ன மாதிரி முட்டாள் உலகத்துல யாருமே இருக்க மாட்டாமத்துக்கு. இந்த தெருவுக்கு வரவே கூடாது. எல்லாம் சொல்லியான் இந்த தெருவுக்கு போவாதன்னு. கேட்டனா நானு வந்த பத்தியா மீன் நல்லா பறந்துகிட்டு விற்கின்னு ஒரு இளவு விற்கல. இன்னைக்கு பூரா நாளே வேஸ்ட் தான். இன்னைக்கு எனக்கு மட்டும் நட்டம் ஆகட்டும். உங்க 2 பேர் தலையில தான் ஐயா மீனை கட்டுவேன். எனக்கு ஒரு கிலோ மீன் தாங்க. நான் மீன் தான் வாங்க வந்தேன். இங்க வந்து தேவையில்லாத வம்பெல்லாம் எனக்கு வருது. இனிமே என் வீட்டு வாசல் வந்து மீன் நின்னா நான் வாங்கேன். இல்லைன்னா மீனே எனக்கு வேணாம். எம்மா என்ன வம்புக்கு வர அளவு காலையில யாருப்பு எடுத்து போய் யாரும் வம்புக்கலான்னு கடந்துட்டு அலையாளுவோ. இவ்வளோட்டெல்லாம் வாய் கொடுக்க நமக்கு நேரம் ஆகுமா? என் பிள்ளைய 2 பள்ளி எடுத்து கிளப்பணும். எனக்கு வேலை கிடக்கு. இங்க இருந்துட்டு நம்ம வெட்டியா பேசணும். எனக்கு நேரம் இல்லை. மீன் ஒரு கிலோ தாங்க. ஆமா, எனக்கு மட்டும் பிள்ளைலாம் கிடையாதுல்ல. நான் சும்மா இங்கே படுத்து கிடக்கேன். இவங்களுக்கு மட்டும்தான் பிள்ளை இருக்கு. என்கிட்ட பேசுறது வெட்டியோ? ஆமா, ஊர் கதை உலகத்து கதை நல்லா இருந்து பேசிட்டு இங்க நடிப்பு நடிச்சிட்டு அப்படியே நீ கண்ணா ஊர்லயே நல்லவங்கன்னு சொல்றவங்களதான் நல்லா பேசுவிய. உண்மையை கேட்க போனா எல்லாருக்கும் கசக்கத்தான் செய்ய பத்தியா? யார் சிவரூபம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால எல்லாரும் என்கிட்ட யாரும் பேசுறது கிடையாது. நான் நடிக்கிறவளுக்கு தானே இந்த நேரத்துல காலம். ஏம்மா அவங்களுக்கு குவாடி கும்பிடுமா? எனக்கு மீனே வியாபாரம் இடம் வேணாம். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த தெருவில் நீ வந்தது தப்புமா. இனிமே இந்த பக்கெட்டே நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். எனக்கு மீன் வியாபாரமும் வேணாம். நீ என்னமோ 10 கிலோ வாங்க போறது மாதிரி நீ இருந்துட்டு மறுபடியும் உன் சண்டையை வெடிக்க பார்த்துன்னா எனக்கு மீன் பூரா போயிரும். வியாபாரமும் போயிரும் பத்துக்க. நான் போறேன் மாச்சை. என்ன வியாபாரம்? சரியான ஆளுக்கு வந்து மாட்டிருக்கு காலையில. சாவுகிறாக்கி. இப்போ உனக்கு நிம்மதியா வசந்தி? என் பேரை கெட்ட பேராக்கணும்னு நீ கடந்துட்டு அலையிற. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நல்லா தான் இருந்த. இப்போ எதுக்கு இப்படி ஏசிட்டு கிடக்க? எந்த நேரமும் என்கிட்ட இருந்து சண்டை கட்டிக்கிட்டு இருக்கா? உன் பேச்சுக்கு நான் வரணும், என் வார்த்தைக்கு நான் வரணும். ஏன் வசந்தி இப்படி இருக்க? நீ மீன் வேலை என்ன ஏசிட்டு போறான்? இந்த தெருவுல என்ன பத்தி என்ன நினைப்பா? ஆமா, நான் மட்டும் தெருவுலயே மோசமானவ பத்தியா? என்ன பத்தி எது நினைச்சாலும் உங்களுக்கு என்ன கவலை? ராணிய கண்ணம்மா நல்ல பேர் வாங்கணும். அப்படியே வசந்தின்னா எப்பவுமே அவ கெட்டவ. அவ வந்து எப்பவுமே தப்பாவே சொல்லியது. உங்களை பத்தி மட்டும் யாரு ஏதாவது சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னை பத்தி மட்டும் எதுக்கு தப்பா சொல்றீங்க? நான் என்ன விட போய் இருந்துட்டா கதை பேசியேன். அவ பாட்டிக்கு வந்து அவ புருஷனை அழைச்சிட்டு அவ உமா போறா. அவகிட்ட என்னன்னு சொல்லியே? உன் புருஷனை பத்தி தப்பா சொல்லுவோம். அப்படி இப்படிங்கிறிய. கீதாட்ட என்ன சொன்னிய? யாரை பாக்குறவோ ஒரு மாதிரி நினைப்பான்னு. அப்ப நான் தானே பாத்துட்டு இருக்கேன். என்னை பத்தி எதுக்கு நீங்க இப்படி தப்பா உருடா சொல்லிக்கிட்டு திரியிறிய? உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா பேசுறதுதான் பேசுங்க ராணியக்கா. இல்லைன்னா நிப்பாட்டியுங்க. அனாசமா என்னை பத்தி யார்ட்டையும் பேசாதீங்க. ஆமா, இன்னைக்கு சொல்லியதான். ஏமா
வாங்கிட்டுலாம் பேச எனக்கு நேரம் ஆகாதுமா. எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. கோடி கும்பிடு ஒன்னுட்டு இனிமே நான் வாய் கொடுக்க மாட்டேன். போமா, நான் சொன்னதே தப்பா இருக்கட்டும், என் மன்னிச்சிரு. ஆமா, யாரை என்ன நம்மளாம் நினைச்சிட்டு ஒவ்வொருத்தரா நல்லவ கெட்டவனே தெரியாம பழகிட்டு இருக்கோம். என்ன விஷமா இருக்காளோ எல்லாம். சரி, எப்படி எல்லாம் கெட்ட பேரு விளக்கி பண்ணிக்கிட்டு கிடக்காளோ பத்தியா? ஆமா, நான் தான் சொல்லியேன். நானே ஏற்கனவே நல்ல பேரை சொல்லுன்னு விடாம கேட்டுட்டு இருக்கேன் பத்தியா? இஷ்டம்னா பேச, இல்லைன்னா பேசாம போ. எனக்கு என்ன போக்கு போறது பத்தியா? இவ்வளவுதான் நம்பியாளுவோ. நம்ம சொன்னா ஒருத்தி நம்ப மாட்டா. என்ன இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சி விட்டோம்ல, இனிமே தானே இருக்கு. இனிமே என்கிட்ட யாராவது பேசணும்னாலும் கிட்ட வரவே பயப்படணும் பார்த்துக்காம. உமா, நான் சொல்லியதை கேளு உமா. நீ ஏன் அவசரப்பட்டு ஏதாவது முடிவெடுத்துறாத. அவ்வளோதான் நான் சொல்லியேன். என்ன தப்பான முடிவெடுக்கன்னா நான் சாவணுமோ? நீ நல்லா அவ கூட சேர்ந்துட்டு நல்லா ஆட்டம் போடலான்னு பார்க்குறியோ? என்னல சொல்லு. அவளை கண்டோன்னு அப்படி நடிக்க. ஐயோ உமா, நான் சொல்லியதை கேளு. அவளுக்கு எனக்கு எந்த தப்பான தொடர்பும் கிடையாது. உன் மனசுல யாரோ தப்பா என்னத்தை விதைச்சிருக்காவ. அப்படியெல்லாம் நினைக்காத உமா. நான் உனக்கு துரோகம் செய்வனா? போல போ, போய் உட்காரு. பேச வேண்டியது நிறைய இருக்குல்ல, பேசி தீர்த்துருவோம் இன்னைக்கு. அவளா நான்னு பார்த்துடலாம். உமா, உன் மேல சத்தியமா சொல்லியேன், நான் எந்த தப்பும் செய்யலம்மா. உனக்கு போய் துரோகம் செய்வனா? என்னை பற்றி யாரோ உன்கிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருக்காவ. இது சத்தியம். நான் ஒன்றை தவிர வேற யாரையும் மனசில் நினைக்கலம்மா. தலையிலிருந்து கையை எடுன்னு சொன்னேன். உமா, நான் என்ன சொன்னால் நீ என்ன நம்புவ? என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. என்ன நம்பவே மாட்டேங்கிற உமா. யாரோ உன் மனசில் நல்ல தப்பான எண்ணத்தை விதைச்சிருக்காவ. நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணனே யாரோ உன்னிட்ட சொல்லியிருக்காவ. நீ நம்பாத உமா. சத்தியமாக நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணலை. நானும் அப்படிதான் நினச்சி உன்னை நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு நீ இப்படி ஒரு துரோகம் செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை நம்பி நான் ஒரு பிள்ளை பெற்று வச்சிருக்கேன்ல, எனக்கு என்ன குறைச்ச? எனக்கு என் பிள்ளைக்கு எப்படி துரோகம் பண்ணணும்னு உனக்கு நினப்பு வந்தது. இனிமேல் உன்னை எப்படி நான் நம்புவேன்? எதுக்கு என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணுன? உமா, நான் சொல்லியதை கேளு. இதுக்கு மேலேயும் நீ சொல்லி அதை கேட்டேன்னு வையேன், என்ன மாதிரி முட்டாள் யாருமே இருக்க முடியாது. எதுக்கு இப்படி எனக்கு துரோகம் செஞ்ச? எனக்கு எப்படி என்னை ஏமாத்தணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அவளை கண்டோன்னு அப்படியே நடிக்க. இல்லை உமா, சும்மா அவள் பாவம் போல் கேட்டா. அதனால் ஒரு உதவின்னு தான் செஞ்சேன். யார் கேட்டிருந்தாலும் உதவி தானே செய்ய போகிறேன். அதனால தான் செஞ்சேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ? நீ உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சிட்டு சரி நம்ம புருஷன் ஆயிட்டானே, இன்னைக்கு மாறுவான் நாளைக்கு மாறுவான்னு தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் நீ மாற போகிறது கிடையாது. நான் என்ன செய்யன்னு தெரியுமா? நீ அவளை லவ் பண்ணது, அவளோட சேர்ந்து சுத்தினது எல்லாம் எனக்கு தெரியும். தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ? உமா, அது உமா, நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். மறைக்கணும்னு மறைக்கல. எதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்காத. அதெல்லாம் முன்ன நிறுத்து. உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரி இருக்கேன்னு நினைக்கியோ? எல்லாமே எனக்கு தெரியும். நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீயா சொல்லுவேன்னு பார்த்தேன், சொல்லலை. நானே கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஏதாவது சொல்லி எனக்கிட்ட ஏதாவது மலமாத்தலான்னு நினைக்காத. உன்னை பற்றி எனக்கு தெரியும். நிறுத்து. இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம அணு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது சொல்லணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நல்ல தமாசாக இருக்கும். இன்னும் நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இவங்களோட லவ் ஸ்டோரியை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். புரியுதா? எல்லோரும் மறக்காமல் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க. பாய். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம்.
இவங்களோட சுயரூபம் எல்லாம் இனிமே தான் வெளியில் வரும். புரியுதா? இவ்வளோ நாள் மறைச்சிருந்து வைத்திருந்த உண்மை எல்லாம் நான் இனிமே சொல்லுவேன். பாய். ஆமாங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.